வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். விஜே சித்து இவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்ட் டைமில் விஜே சித்து விலாக் வந்து பயங்கரமான ஃபேமஸ்ஸு, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு சில பேர் ஆதரவு நிறைய பாராட்டுகள் இருந்தாலும் ஒரு சில பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்கப்பா, இவங்க வந்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு ரெண்டு டாபிக் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ பார்க்குற 95% மேலே பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜே சித்து இவரை பற்றி நம்ம வந்து பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கோ அறிமுகம் தரத்துக்கோ அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரிட்டி யூடியூபர்ஸில் அவரும் ஒருவர். ஏன்னா நிறைய அவர் வீடியோவை பார்த்து சந்தோஷப்படாதவங்களும் இருக்க முடியாது. பயங்கரமான அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க, நானும் அவரோட வீடியோ வரும்போதெல்லாம் நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக சிரிப்போனாங்க. அங்கே என்னென்னா அந்த டீம் இருக்குல்ல, அந்த மாதிரி டீம் அமையர்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காது. சூப்பரான டீம் அது. அந்த டீம் வச்சுக்கிட்டு அவர் பண்ணுற விஷயங்கள், அந்த காமெடியாக இருக்கட்டும், அந்த சிரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இங்கே என்ன ஸ்கிரிப்டடா ஏமாத்துறாங்களா அப்படின்னு கேட்டால் அது நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். அது என்ன ஸ்கிரிப்ட், என்ன ஏமாத்துறாங்கன்னு. சித்துக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதே மாதிரி சூரிக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும், ஹர்ஷித் கானுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்க டீம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலியெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு கேட்கலாம். நீங்கள் ஏங்க அவங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஃபேமிலிக்கு என்னங்க சம்மந்தம்னு கேட்கலாம். அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களே, இவன் இந்த மாதிரி பண்ணுவான், அவன் இந்த மாதிரி பண்ணுவான். சூரியெல்லாம் இன்னும் ப்ரூட்டலாக கலாய்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூர்யா அவர்கள் ஒத்துக்கிறத விட அவங்க ஃபேமிலி அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் நம்ம அந்த வீடியோவை எடுத்து நம்ம வந்து வெளியில் இட முடியும். இப்போ நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி தான் இருப்போம், நம்மளும் பயங்கரமாக ஜாலியாக இருப்போம். ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுத்து நம்ம போகிறோம்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, வேணாம்ப்பா அது, வேணாண்டா மச்சான், வேணாண்டா வீட்டில் பார்த்தா பிரச்சனையாடும் அப்படின்னு. வீட்டில் சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டில் பார்த்து திட்டுவாங்க, நீ ஏன் அவங்களெலாம் போகிற, அப்புறம் அவங்களாம் சேர்ந்தா உருப்பட மாட்டான் பாரு, வீடியோ எடுத்துகிட்டு பாரு, போட்டான் பாரு, இவங்க நல்லா உன்னப்பா சிரிக்கிறாங்க பாரு அப்படின்னு. இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற மத்தியில் தன்னை நம்பி ஒரு சில பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் நம்பி போகலாம், சித்தனை நம்பி நம்ம போகலாம் அப்படின்னு அந்த பசங்களும் கூட வராங்களே, அதுதான் அவங்க சக்ஸஸ்க்கு பெரிய ஒரு உதாரணமாக அங்கே வந்து இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் அவர் ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு அப்படின்னா எஸ் ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு தான். ஒரு சில காமெடி ஸ்கிரிப்டட் காமெடி தான். பட் ஸ்கிரிப்ட் பண்ணுற காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுதா? இப்போ நிறைய தமிழ் படங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பெரிய லெஜெண்ட் காமெடிலாம் நடிச்சிருப்பாங்க. ஆனால் காமெடி பார்த்தீங்கன்னா பயங்கர மொக்கையாக இருக்கும். ஐயோ ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா 10 காமெடியன்ஸ் இருப்பாங்க, எல்லாமே பெரிய காமெடியன்ஸாக இருப்பாங்க. ஆனால் எந்த காமெடியுமே சிரிப்பு வராது. ஆனால் அதெல்லாம் ஸ்கிரிப்டட் காமெடி. ஸ்கிரிப்டட்னா என்ன, அவங்க உட்காந்து பேசி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு யோசித்து நிறைய காஸ்டிங் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை எழுதி ஒரு படத்துக்கு வந்து எடிட்டிங்லாம் பண்ணி ஒரு படத்துக்கு பார்க்க போகிறோம். அந்த படத்துலேயே காமெடி சிரிக்கிற மாதிரி இருக்காது, மொக்கையாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஸ்கிரிப்ட் பண்ணி சிரிக்க வைக்கிறாங்களே, இதில் என்ன பெரிய தப்பு இருக்குது? அவங்க ஸ்கிரிப்டே பண்ணாலும் சிரிக்க வைக்கிறாங்களே, சிரிப்பு வருதில்ல, அதை விட நமக்கு என்ன வேணும்? பெரிய வரம் என்ன வேணும்? இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லாருமே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரொட்டீன் மிஷின் ஒர்க்கு போயிட்டு இருக்கானுங்க. ஒரு டைமே கிடைக்க மாட்டேது. எல்லாத்துக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு டென்ஷன் இருக்குது. இஎம்ஐ கட்டணும், அது பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷனே இருக்கவே முடியாது. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடமா தான் விஜே சித்தோட வீடியோ நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா உண்மையாகவே அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயங்கள்லாம் கவனித்து நோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். எல்லா காமெடியுமே சரி, எல்லா கவுண்டருமே சரி, அந்த விஷயங்கள் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். அப்படி நேச்சுரலாக இருக்கும்பொழுது நீங்கள் உட்காந்து குறை கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய தப்பு. நீங்கள் அவங்க சந்தோஷமாக, நீங்கள் இப்போ சேனலுக்கு வந்தீங்கன்னா சந்தோஷமாக சிரித்து பார்த்துட்டு போகணும். அதோட எய்ம் தான், அவங்களோட எய்ம். அதை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக பண்ணுறாங்க. அந்த பண்ணுற ஸ்கிரிப்டுக்கு அவங்களோட டீம் வந்து ஒத்துழைக்கிறாங்க. இப்போ விஜே சித்து வந்து இப்போ மட்டும்தான் வந்து பெரிய ஆளாக இருக்கிறார் இல்லை, அவர் வந்து ஒரு லாங் பேக் ஒரு 10 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் இருக்கார். மீடியா மீன்ஸ் டிஜிட்டல் மீடியாவில் இருக்கார். இதுக்கு முன்னாடி பிளாக் ஷிப்பில் இருந்தார். பிளாக் ஷிப்பில் வந்து ஃபன் பண்ணுறோம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பண்ண ஃபன் பண்ணுறோம் பிளாக் மூலியம், அந்த வீடியோ மூலியமாக பிரபலமானவர் தான் விஜய் ரமேஷ். அதுலேருந்து பீக் ஆகி அவர் நிறைய படங்கள் நடித்தார். அதே மாதிரி அவர் பண்ண வீடியோக்கள் வந்து நிறைய வைரலான வீடியோக்கள் நிறைய இருக்குது. அதனால் நிறைய பேர் பிரபலமான நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது வெள்ளை சட்டை இங்கே பாரு அப்படின்னு அந்த இதெல்லாம் வேறு லெவல். அதெல்லாம்
ஸோ அப்படி ஒரு மனுஷன் வந்து தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம ஓரளவுக்கு வருவோம்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 10 லேக் சப்ஸ்கிரைபர் மேலே வந்து இந்த அளவுக்கு நம்ம வியூ பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா 30 லட்சம் வியூஸ் போதுங்க. அப்போ பாருங்கள், அப்போ வந்து டபுள் இந்த மார்க் பார்க்குறாங்க அவங்க சேனலில். நிறைய பேருக்கு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, ஆனால் 2 லட்சம் 3 லட்சம் கூட வியூஸ் போகாது. ஏன் நம்ம சேனல் எடுத்துங்க, 6000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஆனால் ஒரு சில வீடியோக்கெல்லாம் வியூஸே போக மாட்டாங்குது. அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் வந்து காடு ரைட்டு இன்னவர் ஹெட் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டென்ட் அந்த மக்களுக்கு வந்து இப்போ ரீச் பண்ணுறது, அதை வந்து கரெக்டான டைம் கொடுக்கறது, கரெக்டான முறையில் கொடுக்கறது, டெலிவரி பண்ணுறது, ப்ரெசென்ட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. 10 லட்சம் நமக்காவது 6000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அப்பா 1 மில்லியன், அப்பா 25 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு. ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா 20K 50K 60K அந்த சப்ஸ்கிரைபர்ஸே அந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி சித்துவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா 30 லேக்ஸ் வியூஸ் போகுது. அப்போனா நிறைய பேர் அவரை பார்த்து அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லுவாங்களா, அது ஆகுறாங்க. அப்போது அவர் பண்ணுற ஒர்க் நல்ல ஒர்க். ஆனால் அதுக்கு அவர் ஸ்கிரிப்ட் பண்ண மட்டும் அவர் இந்த அளவுக்கு முன்னேறலை. அந்த ஸ்கிரிப்டுக்கு பின்னாடி 10 வருஷமான உழைப்பு இருக்குது, ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் தான் ஹர்ஷத் கான், சூரி, அந்த சதீஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பண்ணுற டீம் தான். ஸோ அதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அற்புதமான வெற்றிகள், அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தால் வெற்றிகள் குமியுமாடா. உண்மையாகவே அந்த மாதிரி நண்பர்கள் சேர்ந்தால் கண்டிப்பாக வெற்றிகள் நிறையவே குமியும் தான். அதே மாதிரி ஸ்கிரிப்ட்னு சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தன் வளர்ந்துட்டு வரதை பார்த்தா கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வயிற்றெரிச்சல் மட்டும் கிடையாது, என்னென்னவோ எரியும். அப்படிலாம் எரிக்கிறவங்க ஏதாவது எரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம பார்த்து ஒதுங்கி போயிடக்கூடாது. ஸோ சித்தை வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிங்க. கண்டிப்பாக வந்து உழைச்சிங்கன்னா ஒரு 35+, 30+ ஆகும்னு நினைக்கிறேன். எப்போ வேணாலும் நம்ம லைஃப் மாறலாம், எப்படினாலும் மாறலாம். அதுக்கு உண்மையாக நேர்மையாக உழைச்சா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இல்லைங்க நான் நல்லா டெய்லிக்கும் உழைக்கிறேங்க, இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, டெய்லிக்கும் வீடியோ போடுறோம், 7 மணி ஆனால் வீடியோ போடுறோம், 7 மணி ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு இதை எதிர்த்து பேசுகிறோம், ஆனால் வியூஸே போக மாட்டாங்க. அது எப்படின்னா நடக்கும். ஆனால் அந்த நடக்க வரைக்கும் நம்மளுடைய வேலையை உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான முழு உழைப்பையும் போடணும். நம்ம சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு நானும் யூடியூப் வச்சுருக்கேன், நானும் வீடியோ போடுறேன், எதாவது எடுத்து பேசிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு பேசிட்டு போனீங்கன்னா வேலைக்கு ஆகும். அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும், அதில் ஒரு கண்டென்ட் இருக்கணும், அதில் வந்து ஒரு பிரின்சிபல் இருக்கணும். இப்போ நான் 7 மணிக்கு வீடியோனா கரெக்டாக 7 மணிக்கு வீடியோ போட்டுருணும். அந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை முடிஞ்ச அளவுக்கு வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு உண்மையாக கொடுக்கணும் நம்ம. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறுவோம். அந்த வெற்றி பெற்றதுக்கப்புறம் நமக்கு தான் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு தலையில் கனம் இல்லாமல், அந்த தலை கனம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சில விஷயம் பண்ணுவோம்ல, அதே ஃபார்முலா போனோம்னா கண்டிப்பாக நம்ம உச்சத்துக்கு போவோம், கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஆனால் அதுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த உழைப்பு மட்டும்தான் நாளைக்கு வந்து பெரிய இடத்துல போய் நிற்கும். அதுக்கு இப்போ இருக்கிற சித்து மட்டும் கிடையாது, விஜய் சித்து விலாக் அவங்க மட்டும் கிடையாது. ஹர்ஷத் கானுக்குலாம் 23 தான் ஆகுது, அவர் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதே மாதிரி இர்ஃபானாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருடைய அந்த உழைப்பு தான் அவங்க இந்த அளவுக்கு இப்போ அவங்க இவ்வளோ பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கு எல்லாத்துக்கும் பல வருஷம் உழைச்சிருக்காங்க. யாரும் எடுத்த உடனே பெரிய ஆள் ஆகிறதில்ல, எடுத்த உடனே செலிபிரிட்டி ஆகிறதும் கிடையாது. அந்த ரியாலிட்டியை பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்த்து வயிறு எறியாமல், பொறாமப்படாமல், நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் நம்ம இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.